அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட விவகாரத்தில் வரும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் இந்த தீர்ப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தொலைபேசி வாயிலாக தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பை வரவேற்கின்றோம். ரொம்ப தாமதமாக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு, ஒரு டிகேடை தாண்டி இருக்கும், ஒரு யுகத்தை தாண்டி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இருந்தாலும் தீர்ப்பு வந்திருக்கிறது, முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்குது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல. அதனால இதை வரவேற்கின்றோம். இது ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்புகின்றோம். அரசியல் களத்தில் இது போல் நாம் பார்க்கிறது கிடையாது. அதனால் நிச்சயமாக திமுக என்கின்ற கட்சி அவர்கள் செய்யக்கூடிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எப்படி இருக்கு, பண அரசியல் அனைத்தையும் கூட இந்த தீர்ப்பு புரட்டி போடும். இது ஒரு முன்னோடியா பார்க்கிறேங்க. இந்த தீர்ப்பு இறுதி கிடையாது. அடுத்த ஒரு வருடத்திற்குள்ள நான் இன்னும் இது போன்ற ஒரு 7-8 தீர்ப்புகளை எதிர்பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.